பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது நாம் உபவாசத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேசினேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் உங்கள் மத்தியில் நான் செய்தி கொடுக்க விரும்புகிறேன். செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலையும் கூட கத்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருந்தாலும் மனக்கலக்கத்தோடு இருந்தாலும் இந்த செய்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தக்கூடியதாய் கடந்து வரும்படியாய் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபோரி அந்தரோலர் மீக்கரபலபர பாக்கரபா ஓரி மீக்கபோரி அந்தரோலர் மீக்கரபா தோம் ரக ஷல்பி அந்தரோலர் மீக்கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் தர வேண்டுமாறு ஜெபிக்கிற இந்த வேளையில் அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்க பேசுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபவாசத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உபவாசத்தின் மேன்மை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் வாழ்வது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள், அநேகர் இன்றைக்கு மரித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவ சமூகத்தில் நாம் உபவாசத்தோடு ஜெபிக்கிற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய், அழிந்து போற சமுதாயத்துக்காய் நாம் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எஸ்தர் ராஜாத்தி அப்படியாய் அவள் திறப்பின் வாசலில் நின்றால் அழிந்து போகிற யூத குலத்தை காத்தாள் என்று சொல்லி போன வாரத்தில் நாம் தியானித்தோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் உபவாச ஜெபத்தோடு நின்றுவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய அன்பை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் யார் என்பதை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்வது? நீங்களும் நானும் தானே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பறைசாற்றுவர்களாய் மாற வேண்டும். தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இதை குறித்து வேதத்தில் ஒரு நபரை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நற்செய்தி அறிவித்த ஒரு நபர் இந்த பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அறிவித்தது யார் தெரியுமா? குஷ்டரோகிகள்.
4 குஷ்டரோகிகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவங்க கூட சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார், பலத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு தூங்கி எழும்பிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது ஒரு சிலர் ஆண்டவரை அன்பை சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? மனம் போல ஜீவித்து கொண்டு நாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி நினைத்து வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நான் வாசித்தேனே, இதில் யார் இதை சொல்கிறார்கள்? நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொன்ன நபர் யார் தெரியுமா? குஷ்டரோகிகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சமரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. எப்படி வந்தது? வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சமேரியா தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம். சீரிய இராணுவம் இந்த சமேரியாவுக்கு எதிராய் போரிட்டு வந்து இந்த சமேரியாவை முற்றுகை போட்டு இருக்கிறாங்க. இப்போ சமேரியா தேசத்தில் எல்லாம் வெளியே வர முடியாதபடி அவங்க உள்ளேயே அடங்கி கிடக்கிறாங்க. நாட்டில் ஒரே கொடிய பஞ்சம், சாப்பாடு இல்லை, ஜனங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பஞ்சமாம்? 28ஆம் வசனத்தில் ராஜா கிட்ட ஒரு ஸ்ரீ வந்து அவள் தன்னுடைய குறையை சொல்கிறாள். ராஜா சொல்கிறா, என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்டால், அதற்கு அந்த ஸ்ரீ என்ன சொன்னா அப்படின்னா, ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்ரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு உன் மகனை தின்போம், என் மகனை தின்போம் என்றாள். அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, 2 ஸ்ரீ. அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு உன் பிள்ளையை சமைச்சு தின்னலாம், நாளைக்கு என் பிள்ளையை சமைச்சு தின்னலாம். இப்போ ஒரு பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க, அடுத்த நாள் கேட்டால் இன்னொருத்தி கொடுக்க மாட்டா. ராஜா கிட்ட வந்து இதை சொன்ன உடனே ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவனுடைய கோபம் எல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி மேலே இருக்குது. அவர் சொல்றாரு, நான் 31ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 6:31, அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கே அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இப்போ எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அதை அறிந்து கொண்டார். ஆனால் இப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இப்போ நாட்டில் கொடிய பஞ்சம். இவர் சொல்றார், நாளைக்கு இப்படி விற்கும் அப்படின்னு சொல்லும்போது, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருத்தன் இருந்து அவன் சொல்றான் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய்ன்னு எலிசா சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கண்களால் பார்ப்பேன் ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பார்த்தாதான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அற்புதமே நடக்கலை, உன் சூழ்நிலையே உனக்கு சாதகமாக இல்லை, அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நாட்டில் கொடிய பஞ்சம். ஆனால் இவன் சொல்கிறான் நாளைக்கு இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லி. பிரதானி நம்பலை. ஆனால் பாருங்கள் 3ஆம் வசனம், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள்ளே போனாலும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க, நம்ம இங்கேயே பசியும் பட்டினியுமா இருக்கிறோமே, நம்ம என்ன பண்ணலாம்? துணிந்து நம்ம அந்த அதாவது சீரிய இராணுவம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அங்கே என்ன தான் நடக்குது நமக்கு. அதாவது நம்மளை உயிரோட வச்சா பரவாயில்ல, இல்லாட்டா கொன்னாலும் பரவாயில்ல, இங்கேருந்து சாகிறத விட அங்கே போய் சாகலாம், என்ன தான் நடக்குது போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி துணிந்து உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. குஷ்டரோகியை தேசத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, ஊருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருந்து சாப்பிட்றத விட நம்ம அந்த சீரிய அந்த படை என்ன தான் பண்ணுது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கள் துணிந்து போகிறார்கள். ஆனால் இவர்கள் போகிறதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். என்ன அற்புதத்தை செய்தார்? 5ஆம் வசனம் 7:5, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவங்க துணிஞ்சு போகிறாங்க. அங்கே போனால் அந்த கூடாரம்லாம் காலியாக இருக்குது, ஒருத்தரையும் காணோம். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு இராணுவத்தின் இரைச்சல், குதிரையின் இரைச்சல், ரதங்களின் இரைச்சலை உண்டு பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கள்ல, ஆண்டவர் எப்படி இந்த சீரியா படைக்கு செய்தது போல ஆண்டவர் உங்கள் சத்துருக்களையும் கலங்கடிக்க பண்ணுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் பண்ணி எங்கள் குடும்பத்தை சின்ன பின்னமாய் அழிக்க நினைக்கிறார்களே, என் குடும்பம் இன்றைக்கு சிதைந்து இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்காதீங்க. ஆனால் சிதைந்து போன உன் குடும்ப அலங்கத்தை மறுபடியும் என் தேவன் கட்டி எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த அதாவது சீரிய படைகளுக்கு ஆண்டவர் பாருங்க, அது சமேரியா தேசமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் சீரிய படையை கலங்க வைத்து எல்லாமே அப்படியே போட்ட மாதிரி போட்டுட்டு ஓடியே போனானுங்க. போகிற வழியில் அவனுங்க எல்லாத்தையும் தட்டுமுட்டு சாமானெல்லாம் இறைச்சிட்டு போகிறத அவர்கள் அந்த சமேரியா தேசம் கண்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்க உள்ளே போய் அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப நாள் பசியாக இருக்காங்க. அவன் விட்டுட்டு போனதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பாருங்கள், எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களை ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்களே, கிடச்சது போதும்னு சுருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி நாமும் இந்த அதாவது இந்த குஷ்டரோகிகள் அந்த எப்படி அந்த புதையலை பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த சீரிய இராணுவங்கள் விட்டு போனதை பார்த்த உடனே ஆசை வந்ததோ, அதே போல் இன்றைக்கும் நம்ம இப்படி தான் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்காக தான் போராடி கொண்டு இருக்கிறோம். சொத்தை சேர்க்க வேண்டும், ஆஸ்தியை சேர்க்க வேண்டும், நம்ம பொருளை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், பொன்னை சேர்க்க வேண்டும். சேர்த்து வைத்து எங்கே கொண்டு போக போகிறோன்றத மனுஷன் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒன்றை கூட நம்ம கொண்டு போகிறதே கிடையாது.
ஆனால் அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் மனுஷன் இன்றைக்கு உலகத்துக்காகவே போராடி கொண்டிருக்கிறான், உலக காரியங்களை சேர்ப்பதிலே போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு யுகாயுகமாய் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை மறந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் இப்படிதான் அவர்கள் சேர்த்து வைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அதனால் சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லலை, சேர்த்து வைக்கலாம். ஆனால் பணம் 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 என்று சொல்லி பணத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல ஆஸ்தியை கொடுத்திருந்தால், நல்ல அந்தஸ்தை கொடுத்திருந்தால், நல்ல வேலையை கொடுத்திருந்தால், கை நிறைய நீ சம்பாதிப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய ஆஸ்தியில், உன் சம்பாத்தியத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து அதன் மூலம் நீ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் உன்மேல் அந்த கடமையை கொடுத்துருக்கிறார். நீ மட்டும் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உன்கிட்ட எல்லா அதாவது பணங்களை கொடுக்கலை. உன்னை சேர்த்து சேர்த்து வைத்து கடைசியில் அதாவது அரசாங்கம் பிடிக்க வரும்போது எல்லா பணத்தையும் கொண்டு குப்பையில் போட்டு இல்லை எரிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கலை. இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அதன் மூலம் இயேசுவின் அன்பை நீ மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான மகனே, மகளே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏழைகளுக்கு இறங்குகிறாயா? தரித்திரருக்கு நீ கொடுக்கிறாயா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு நபருக்கு கூட நான் ஒன்றுமே சொல்லவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் வரப்போகிறார், அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்றைக்கு இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகிகள் அவர்கள் இப்படி எடுத்து வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒருத்தன் சொல்கிறான், 9ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவங்களுக்குள்ள ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ, நம்ம இப்படி செய்கிறோமே, தப்பு இல்லை, நம்ம நற்செய்தி அறிவிக்கிற நாள். ஏன்னா இந்த சமாரியா தேசமே நடுங்கி கொண்டு இருக்கு. தேவன் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை இந்த சமாரியா தேசத்துக்கு செய்திருக்கிறாரு. இதை போய் நம்ம என்ன பண்ணணும்? சமாரியா தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் நினைக்கிறார்கள், இன்னைக்கு நம்ம மௌனமாக இருந்தால், அதாவது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். பொழுது விடிகிற வரைக்கும் காத்திருந்தா கூட குற்றம் நம்ம மேலே தான் வரும். அதனால் வாங்க இப்போமே போய் சொல்லிடலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெகாய் அப்படி தான் சொன்னார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். அதே போல தான் இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் உன் வீட்டு பக்கத்து வீட்டு, அதாவது டெனண்ட்டுக்கு வேறு இடத்துலேருந்து ரட்சிப்பு வரும். இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? சுவிசேஷம் சொல்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் பறைசாற்ற வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கொரோனா வைரஸால் மரித்து போகிறார்கள். யார் தான் உயிரோடு இருப்பாங்கன்ற கேரண்டியே இல்லாதபடிக்கு இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் என்று சொல்லி வாரிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் நல்லவர்கள் என்று ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கவில்லை, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இருக்கிற இந்த ஆயுசு நாட்களில் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்கென்று ஓட வேண்டும் என்று தீர்மானியுங்கள். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைவு கூர்ந்தால் போதும், கர்த்தர் அந்த வழிவாசலை உங்களுக்கு திறந்து கொடுப்பார். இப்போ இவங்க நினைத்து அப்படியே உட்கார்ந்துட்டு இல்லை, உடனே ஓடி போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க, அங்கே போய் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத அவர்கள் நம்பினார்களோ நம்பவில்லையோ, ஆனாலும் இவர்கள் சொன்னதை கேட்டு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்குது. உடனே பாருங்க, அவர்கள் அந்த 15
16ஆம் வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே என்ன நடந்தது? அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம், ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்கிற கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். எல்லாம் அதாவது பசியில் இருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு உனக்குன்னு போட்டி போடும்போது அந்த பிரதானி அங்கேயே நசுங்கி செத்தான். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? அன்றைக்கு சமரியா தேசம் முழுவதும் ஒரு சீரிய படைக்காக பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எதை குறித்து பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் கடன் பிரச்சனை குறித்து நடுங்கி கொண்டு இருக்கிறாயா? இல்லாவிட்டால் திருமணம் ஆகாத உன் பிள்ளைகளை குறித்து நீ பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் ரன் பண்ண முடியலையே, நான் என்ன செய்வேன், எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகுறதே சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு அந்த சீரிய தேசத்துக்கு தேவன் இறங்கினது போல இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் இரக்கம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிரக்கலை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைக்கு தீர்மானியுங்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று எப்படி அந்த குஷ்டரோகிகள் சொன்னார்களோ, அதே போல தீர்மானம் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் அதை தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமை தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி அப்பா அந்த குஷ்டரோகிகள் சொன்னது போல ஏசப்பா ஆண்டவரே, உபவாசித்தால் மட்டும் போதாது ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, அழிந்து போற ஜனங்களை ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லி உபவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் உபவாசித்தால் போதாது ஆண்டவரே, எழுந்து களத்துக்குள்ள போய் தகப்பனே ஆண்டவரே ஜனங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே அபிஷேகத்தை நீர் ஊற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபல பௌரி ஆக்கரபல பரபா தீரபா கரபல பரபா ரீபா கரபல பரபா ஓரி கரபல பரபா தீமாரா கரபல பரபா ஷபா கரபல பரபா லீபா கரபல பரபா உரிபி கரபல பரபா கரபா. ஆண்டவரே, ஊழிய வாஞ்சே கொடுங்க ஏசப்பா. எந்த வேலையில் இருந்தாலும் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பற்றி அறிவிக்கக்கூடிய ஜனங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் தகப்பனே ஆண்டவரே, பொன்னையும் வெள்ளியும் ஆஸ்திகளையும் சேர்க்கிற நாள் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் ஆண்டவரே. மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உம்மை குறித்து ஆண்டவரே பிரசங்கிக்கும்படியா, உம்மை குறித்து சொல்லும்படியா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் தூண்டி எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் அக்கினி ஜனங்களுக்குள்ள போடப்படட்டும் ஆண்டவரே. உர்ராபாக்கா ஷப்பாலா ரிபியா த ரை போலா கேமான் ஷலோ ரிபி கரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர் மீது ஒரு எழுப்புதலின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் உம்மை பற்றி அறிவிக்கிற ஜனங்களாய் மாற்றுவீராக. எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் இருந்து கொண்டே இவர்களுடைய சத்தியத்தை அறிவிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட கனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உர்ரபா கரபலபரபா ஷபாலா ரபி கரபலபரபா கரபா. யாரெல்லாம் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய வேண்டுதலை ஆண்டவரே, அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐ கம் ரிபி ஓ த ரை போல கஷா துமி ஹதனை போல கிருபியாதனை கரபா. இந்த ஆண்டுல அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை இணைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வியாபாரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா தேவனே, நஷ்டமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க வியாபாரத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈசா கன்னிய தேசத்தில் விதை விதைத்தான்,
100 மடங்காய் பலன் கொடுத்தது போல ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் 100 மடங்காய் பலன் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வெறும் உலகப்பிரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கர்த்தாவே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தங்களை ஆயத்தப்படுத்த கிருபை கொடுங்க. அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அப்பா அன்பானவர்களை இழந்து போய் இருக்கிறார்களே ஏசப்பா, நீங்க அவர்களை ஆறுதல் படுத்துங்கப்பா, அவர்களை நீங்க தேற்றுங்கப்பா. ஒரு தாயை போல் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தோ. ஆவியானவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே அப்பா மரித்து போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தேவனே மரணத்தை விரும்பி கொண்டிருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவியை ஆண்டவரே இயேசுவின் நாமத்து மூலம் ஜனங்களை விட்டு வெளியேறு என்று கட்டளை இடுகிற, இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று ஜெபிக்கிற, எல்லா டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போயிருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் விடுதலை செய்வீராக டாடி. நீர் ஒருவரை விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவரே. மருந்து மாத்திரைகள் அல்ல, நீர் பரம வைத்தியர் பரிகாரி. இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேவனே, பிரிந்த குடும்பங்களை இணைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாதபடி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே அநேக கவலைகள் நிமித்தம் பாரங்கள் நிமித்தம் இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இரவில் நல்ல தூக்கத்தை கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே அன்பை பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆவியான கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள் செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.